வணக்கம். வெல்கம் டு திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல். இன்னைக்கான பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரம்மோற்சவம் 4ஆம் நாள். பிரம்மோற்சவம் 4ஆம் நாள் அன்னைக்கு நம்ம மலையப்ப சாமி என்ன வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாருன்றதை பார்க்க போகிறோம். பிரம்மோற்சவம் 4ஆம் நாள் அன்னைக்கு நம்ம மலையப்ப சாமி கல்ப விருட்சம் அப்படின்ற வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க போகிறார். கல்ப விருட்சம் அப்படிங்கிறது ஒரு மரம். அந்த மரம் கேட்டதை கேட்டவாறே எல்லா செல்வங்களையும் கொடுக்குன்றது ஒரு நம்பிக்கை. அந்த கல்ப விருட்சம் அப்படின்ற மரத்தை வாகனமாக கொண்டு நம்ம மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட 4 மாட வீதி வழியாக காலையில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கப்புறம் மதியானம் உற்சவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவை நடக்கும். ஊஞ்சல் சேவை முடிஞ்சதுக்கப்புறம் சர்வ பூபால வாகனம் அப்படின்ற வாகனத்தில் நம்ம மலையப்ப சாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். சர்வ பூபால வாகனம் அப்படின்னா கிருஷ்ணர் பாமா ருக்மணி தாயாரோட 4 மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். சர்வ பூபாலம் அப்படின்றது இந்த சர்வமும் தன்னுள் அடக்கம் அப்படின்றது அர்த்தம். அதோட கிருஷ்ணர் காளிங்கன் அப்படின்ற ஒரு பாம்பை அழிச்சு அந்த தீயவையை அழிச்சு பாமா ருக்மணி தாயாரோட வலம் வருவார். அதே போல பக்தர்களோட தீய எண்ணங்களை அழிச்சு நன்மை கொடுப்பாருன்றது ஒரு நம்பிக்கை. 5ஆம் நாள் மோகினி அவதாரம் கருட சேவை. இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.